தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்டவணைப்படி இன்றைய நாள் 141வது நாள் 23/6/2025. இன்றைய பகுதியில நாம பார்க்க இருக்கிறது எத பத்தி அப்படின்னா, ஒரு பொருள் பன்மொழி அப்படின்றது தான். அது கடந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரக்கூடிய ஒரே சொல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல். தமிழ்ல என்ன ஒரு அழகியல் அப்படின்னா, ஒரு சொல் இருக்கு அப்படின்னா, அந்த சொல்லுக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் உண்டு அப்படின்னு நாம படிக்கிறோம். நன்னூலார் என்ன சொல்றாரு, 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு அப்படின்னாரு. நமக்கும் அது புத்தகத்துல இருக்கு. அதுல குறில் எழுத்து 2, எஞ்சிய அனைத்தும் என்னது? நெடில் எழுத்துக்கள் தான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். சரியா? அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் உண்டு. அந்த ஒவ்வொரு சொல்லும் காரண பெயரா இருக்கு அப்படின்றது தான் தமிழ் மொழியில ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சொல் இருக்கு அப்படின்னா, அத பிரிச்சு பார்த்தா, ச்சே! இவ்வளவு அர்த்தம் இருக்கா? அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுல தான் இருக்கு. அது கடந்து ஒரு சொல் இருக்கு அப்படின்னா, அதற்கு நிறைய அர்த்தங்கள். எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, எண் அப்படின்ற ஒரு சொல் நான் எடுத்துக்கிறேன். இந்த எண் அப்படின்றது நம்பர்ஸ குறிக்கும் இல்லையா? டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. அதையும் குறிக்கும். அதே நேரத்துல எண்ணுதல், அதாவது என்னுடைய எண்ணம், எண்ணப்போக்கு அப்படின்றதையும் குறிக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் 6 அப்படின்ற ஒரு சொல். 6 அப்படின்றது எத குறிக்குது? ஒரு நீர்நிலைய குறிக்குது. அதே நேரத்துல நெறி, வழி அப்படின்னும் நாம படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ பல்வேறு அர்த்தங்கள எனக்கு ஒரு சொல்லானது குறிக்குது. பலகை அப்படின்ற ஒரு வார்த்தை, ஒரு சொல். பலகை அப்படின்னு ஒரு அர்த்தத்தையும் குறிக்குது. அதே மாதிரி பலகை அப்படின்ற ஒரு பொருளையும் எனக்கு குறிக்குது. அப்ப இந்த மாதிரி நெறைய வார்த்தைகள தமிழ்ல என்னால அடையாளப்படுத்த முடியும். இலக்கிய தரமான வார்த்தைகள் சில நம்ம புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள நெறைய நமக்கு இங்க அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் இருக்கு. நிதானமா ரீட் பண்ணிறணும். நாம அடிப்படையா பயிற்சி பகுதியில ஒரு சில எடுத்துக்காட்டுகள மட்டும் நாம இந்த பகுதியில பார்க்க போறோம். சரிங்களா? இந்த அன்பு அப்படின்ற வார்த்தை எல்லாத்தையுமே குறிக்கும் இல்லையா? பிரியம், இரக்கம், பரிவு, நேசம் எல்லாமே பல்வேறு அர்த்தங்கள தரும். ஆனா அன்பு அப்படின்றது என்னது? வெளிக்காட்டக்கூடிய ஒரு அழகான விஷயம் அப்படின்றத மையப்படுத்தி நமக்கு இந்த இடத்துல குடுத்திருக்கிறாங்க. அழகு அப்படின்னா வனப்பு. வனப்பு எத்தனை வகைன்னு நம்ம படிச்சிருப்போம். 8 அப்படின்னு படிச்சிருப்போம். எழில் அப்படின்னாலும் அழகுன்னு தான் அர்த்தம். சுந்தரம் அப்படின்னாலும் அழகு தான் அர்த்தம். வடிவு அப்படின்னாலும் அழகு தான் அர்த்தம். அணி, கோலம், சிங்காரம், வண்ணம், நிறம், கவின் இது எல்லாமே எதத்தான் குறிக்குது? அழகத்தான் குறிக்குது. இதுல பாருங்க, ஆங்கிலத்துல ஒரு அழகான விஷயம் சொல்லுவாங்க. ஒரு பெண் அழகாக இருந்தா என்ன வார்த்தை பயன்படுத்துவாங்களாம்? பிரிட்டி அப்படின்ற வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி ஒரு ஆணுக்கு ஸ்மார்ட், ஹேண்ட்சம் அந்த மாதிரி வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க. பியூட்டிஃபுல் அப்படின்ற வார்த்தை 2 பேருக்குமே பொதுவா நெறைய நேரங்கள்ல பயன்படுத்துறது சூட்டபிளா இருக்காது. அப்ப பிரிட்டி, ஸ்மார்ட் அப்படின்னு வேறுபடுது இல்லையா? அதே மாதிரி தான் தமிழ்ல பாருங்க, ஆண்களுக்கு சுந்தரம் அப்படின்னு பயன்படுத்துவாங்களாம். வடிவு அப்படின்ற இந்த சொல்ல எதுக்கு யாருக்கு தான் பயன்படுத்துவாங்களாம்? பெண்களுக்கு தான் பயன்படுத்துவாங்களாம். சரிங்களா? அப்ப சுந்தரம் அப்படின்றது யாருக்கு பயன்படுத்தணும்? வடிவு அப்படின்றது யாருக்கு பயன்படுத்தணும்? கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? பாரதியாரினுடைய வரிகள் பார்த்திருப்போம் நம்ம. "சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன நாட்டிலம் பெண்களுடனே சுந்தரத் தெலுங்கினில் பாட்டிசைத்து" அப்படின்னு சொல்லியிருப்பார். சரியா? அந்த இடத்துலயுமே சுந்தரம் அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்தியிருப்பாரு. மொழியினுடைய அழகச் சொல்றதுக்காக. சரியா? அப்ப தெலுங்கு மொழியினுடைய அழகச் சொல்லியிருப்பாரு அந்த இடத்துல. அடுத்து பாருங்க, அரசன், மன்னன், வேந்தன், கோ, புரவலன், நிருபன், கோ அப்படின்றது ஓரெழுத்து ஒரு மொழியில படிக்கணும் இல்லையா? எல்லாமே அரசன குறிக்கக்கூடியது தான். அகிம்சை, துன்புறுத்தாமை, இன்னல் செய்யாமை. அதனுடைய அர்த்தம் தான் அந்த வார்த்தைக்கே இதற்கு இணையா நாம பயன்படுத்தலாம். அறிவுரை, புத்திமதி, நல்லுரை, உபதேசம். அடி அப்படின்றது எத குறிக்கும்? அடித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிக்கும். அதே நேரத்துல "அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி" அப்படின்னு சொல்றோம். அப்ப தாள்னா என்னது? பாதம். அதையும் குறிக்கும். கால், கழல். கழல் அப்படின்றது கால்ல அணியக்கூடிய ஒரு அணி அப்படின்னு சொல்லுவோம். பதம். இரவு அப்படின்றது ராத்திரி, கங்குல், நிசி, இருட்டு, அல் அப்படின்னு நெறைய வார்த்தைய நம்ம அடையாளப்படுத்தலாம். சரியா? உண்மை அப்படின்றத மெய், சத்தியம், வாய்மை. உதிரம் அப்படின்றத குருதி, செந்நீர், ரத்தம். ஊழியம் அப்படின்றது என்னது? தொண்டு, பணி, சேவை, வேலை. ஊதியம், சம்பளம், கூலி, லாபம், அதனால் அடையக்கூடிய ஆதாயம். ஒளி, வெளிச்சம், சுடர், கதிர், பிரகாசம். கணவன், கொழுநன், தலைவன், பதி, நாயகன். காற்று, காற்றுனா வளி, மாருதம், தென்றல், ஊதை,
பவனம் எல்லாமே என்னது? காற்றினுடைய வகைகளா கூட நாம படிச்சிருப்போம். ஊதக்காத்து அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? இப்ப அதுதான். கேடு, நாசம், அழிவு, சேதம், சிதைவு. தரித்தல் அப்படின்னா என்னது? ஆடை தரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அணிதல், சூடுதல், புனைதல் அல்லது அலங்கரித்தல். ஆதின்னா என்னது? துவக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஆதி, அந்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப முதல், ஆரம்பம் மற்றும் தொடக்கம். குடித்தல் அப்படின்னா என்னப்பா? அருந்துதல், பருகுதல், சுவைத்தல். அப்ப ஒண்ணு எல்லாமே ஒரு வினைய குறிக்கக்கூடியது தான். ஆனா, மரபு அப்படின்ற அடிப்படையில நம்ம இத வித்தியாசப்படுத்தி படிப்போம். பால் பருகு அப்படின்னு சொல்லுவோம். மது அருந்து அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த மாதிரி மாற்றங்களும் இருக்கும் வினை மரபின் அடிப்படையில. ஞானம் அப்படின்றது அறிவு, ஆற்றல், விவேகம், புத்தி, வித்தை அப்படின்றது தான். இந்த தமிழ்ல இதற்குரிய அழகியல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் அதுதான். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அரு அப்படின்ற வார்த்தை குறைவு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப அந்த இடத்துல எப்படி பயன்படுத்தப்படுது? அருந்துதல் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கணும். இல்லன்னா முழுமையான அளவுல அத நம்ம ஒதுக்கிரணும் அப்படின்ற இடத்துல தான் அரு அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுச்சு. பால் பருகு அப்படின்னு பயன்படுத்துனாங்க. பருகு அப்படின்றது என்னது? குடித்தல் அப்படின்றத கடந்து பருகு அப்படின்றது நிதானமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு செயல். அத நிலைநிறுத்துறதுக்காண்டி தான் பருகு அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தினாங்க. அபாயம், ஆபத்து, இடர் அல்லது இடையூறு. இனம் அப்படின்றது என்னது? உறவுகள குறிக்கும். சுற்றம், கிளை, ஒக்கல், பரிசனம், உறவினர் நெறைய அடையாளப்படுத்தலாம். சரியா? கிளைனா உறவினர் அப்படின்னு நாம சொற்பொருள்ல படிக்கிறோம். சோலை அப்படின்றது காடுகள குறிக்கும். அத அடையாளப்படுத்தக்கூடிய சொல் கா. உபவனம், தண்டலை, நந்தவனம், பூங்கா, பொழில். கல்விக்கு கலை, வித்தை, படிப்பு எல்லாமே கல்விதான் இல்லையா? அதான். ஆசிரியர், ஆசான், உபத்தியாயன், குறவர், தேசிகர். நீதி, தர்மம், நடு, நியாயம், நெறி. நூல் அப்படின்றது எதெல்லாம் குறிக்கும்? ஏடு, பணுவல், புத்தகம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய சொற்களா தான் ஒரு பொதுவான சொற்களா ஏடு அப்படின்றது இருக்கு. குற்றம் அப்படின்றது தவறு, பிழை, களங்கம், தப்பு, மாசு, காடு. தடாகம், ஏரி, குளம், பொய்கை, வாவி, கயம், புணரி எல்லா நீர்நிலையையும் குறிக்கும். அந்திப் பொழுது, சாய் பொழுது, சாயுங்காலம், மாலை, செக்கல். செக்கல் அப்படின்றது என்னது? அந்த சிவப்பு, செங்கல் அப்படின்னு சொல்லுவோம்ல, செம்மை. அதனாலதான் புணர்ச்சி விதியின் அடிப்படையில செக்கல் அப்படின்னு வந்திருக்கு. அங்கதம் அப்படின்றது தோழனி, அரவு அப்படின்றாங்க. அசைதல் அப்படின்றது ஆடுதல், தங்கல். அடுதல் அப்படின்றது என்னது? சமைத்தல், கோருதல். கோருதல் அப்படின்றத என்ன சொல்றாங்க? கொடுத்தல், கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாங்க. அண்டர் அப்படின்னு யாரெல்லாம் அடையாளப்படுத்துறாங்க? தேவர், ஆயர். அதாவது அண்டத்தை ஆள்பவர், மேலிருப்பவர் அப்படின்னு அர்த்தம். அண்ணல் அப்படிங்கிறது யாரு? பெருமை, தலைவன், தெய்வம், மாதர், மையல், நோய், வருத்தம், கொலை. இது எல்லாத்தையுமே அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தையா இருக்குது. ஆரம் அப்படின்றது மாலையை குறிக்கக்கூடிய சொல் நம்ம மொழி பயன்பாட்டுல. ஆனா அது கடந்து சந்தனம், பூண், ஆத்தி, முத்து, கலாபம் அப்படின்ற சொற்கள்லாம் பயன்படுத்துவோம். சரிங்களா? ஆரல் அப்படின்றது எதெல்லாம் குறிக்கி? செவ்வாய்க்குள் அது கடந்து ஒரு வகை மீன அடையாளப்படுத்துது. இதழ் அப்படின்றது ஒரு பூவினுடைய இதழையும் குறிக்கும், பனையினுடைய இதழையும் குறிக்கும், நம்மளுடைய உதடுகளையும் குறிக்கும். சரியா? வாயின் அதரம் அல்லது உதடு அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. இளமை அப்படின்றது இளமைத்தன்மை அல்லது மத்தம், பித்து அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. இருத்தல் அப்படின்றது தங்குதல் அல்லது சொல்லுதல். இது ஒரு வினைக்குண்டான ஒரு பொதுவான சொற்களா அந்த இடத்துல அடையாளப்படுத்தப்படுது. சரிங்களா? சோ அது கடந்து சில எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம்னா, குறிஞ்சி பாருங்க, மலைசார் நிலம். ஆ சேயோன் அப்படின்னு சொல்றோம். இதற்குரிய கடவுள் யாரு? முருகர அடையாளப்படுத்துறோம் இல்லைங்களா? குறிஞ்சி, மலை சார்ந்த நிலம், செம்மலர் முள்ளி, குறிஞ்சி நில பாடல். அது சார்ந்த வார்த்தைகள் எல்லாமே அதற்கு கீழ வந்துருது. குலை அப்படின்றது என்னது? ஒரு அணியா அந்த இடத்துல அடையாளப்படுத்தப்படுகிறது. அதாவது அணிகலன், குண்டலம், தளிர், சேர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்படி நெறைய வார்த்தைகள நாம அடையாளப்படுத்தலாம். கேள்வி அப்படின்றது கேள்வி செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கல்வியினால் கேள்வி உண்டாகும். அதே நேரத்துல செவிக்கு உண்டான ஒரு உணவாக இந்த கேள்வி செல்வம் அப்படின்றது இருக்கு. அப்ப அந்த கேள்விக்கான பொதுவான வார்த்தையா எதெல்லாம் அடையாளப்படுத்தப்படுது? கல்வி மற்றும் செவி. கொற்றம் அப்படின்றது அரசியல் மற்றும்
வெற்றியை குறிக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ அப்ப வினையின் அடிப்படையிலும் இந்த மாதிரியான பொதுவான வார்த்தைகள் இடம்பெறுது. அது கடந்து செயல்பாட்டின் அடிப்படையிலும். சரிங்களா? வினை அப்படின்றத நாம என்ன சொல்லுவோம்? ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது கடந்து மனிதர்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்வியல்ல இருக்கக்கூடிய கலையா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், அது சார்ந்த பொதுவான வார்த்தைகளும் நமக்கு இந்த இடத்துல அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. கோ அப்படின்றது நாம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? அரசன் அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க? அந்தரம், குலிசம், பார், அத்திரம், நீர், திசை, மலை, வேல், மன்னவன், விழி மற்றும் பசு. கோடு அப்படின்றது எதெல்லாம் குறிக்குது? சங்கு, ஊதுகொம்பு, மாவின் மருப்பு. அதாவது விலங்கினத்தினுடைய கொம்பு, மரத்தின் பனை, நீள்புனல் கரை. அதாவது புனல் நிற்கும் நீண்ட கரை. இது எல்லாத்தையுமே என்னது? கோடு அப்படின்னு நமக்கு குறிக்கிறாங்க. கோல் அப்படின்றது ஒரு பொருளையும் குறிக்கும். நிறையரி, துலாம். நிறையரி அப்படின்னா என்னது? ஒண்ண இன்னொன்னோட ஒப்பிட்டு பார்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. துலாக்கோல் அப்படின்னு நாம புத்தகத்துல படிச்சிருப்போம் இல்லையா? மதுரையில செயல்பட்டு கொண்டிருந்த அந்த அவையில துலாக்கோல் இருந்துச்சு அப்படின்னு அந்த இடத்துல நாம படிப்போம் இல்லையா? துலாக்கோல் அப்படின்றது வேற ஒண்ணுமே இல்ல. தராசு. அந்த வார்த்தைய பிரிச்சு தான் அந்த இடத்துல நமக்கு கோல் அப்படின்றதுக்கு குடுத்திருக்கிறாங்க. என்னது? துலாம் அப்படின்றது. அது கடந்து அஞ்சனம் எழுதும் கருவி, இறைவன் முறை நடத்துதல், யாழ், நரம்பு, அம்பு, குதிரை மத்திகை. இறைவன் முறை நடத்துதல் அப்படின்னா, இது என்ன சொல்றாங்க? சின்ன வயசுலலாம் கதை சொல்லுவாங்க இல்லையா? சித்திரகுப்தன் நம்மளுடைய பாவக்கணக்கு எழுதிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. அதெல்லாம் என்னது? ஒரு 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 கம்பேரிசன் தானே. சரிங்களா? ஸோ அப்ப நம்மள ஒரு இடத்துல வச்சு பார்க்குறாங்க. நம்மளுடைய கேரக்டர ஒரு இடத்துல வச்சு பார்க்குறாங்க. இல்லையா? அளவிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால தான் துலாக்கோலுக்கு இணையா இந்த வார்த்தையும் நமக்கு குடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பொதுவான கண்ணோட்டம் என்னென்ன எடுத்துக்காட்டுகள் குடுத்திருக்கிறாங்க. ஏன் இந்த எடுத்துக்காட்டுகள் இந்த இடத்துல குடுத்தாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருந்தாலே இந்த மாதிரியான பொதுவான கேள்விகளுக்கு சரியா பதில் குடுத்துறலாம். சரிங்களா? சாறு அப்படின்றது எத குறிக்குது? விழா மற்றும் கல். சித்திரம் அப்படின்றது மெய்யே போல பொய்யை உரைத்தல் அல்லது செய்கோள வடிவம். சித்திரம் அப்படின்றது ஓவியம் அப்படின்ற ஒரு பொதுவான புரிதல் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லையா? ஓவியம் அப்படின்றத தாண்டி என்ன சொல்றாங்க? நகல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதான் மெய்யே போல பொய்யை உரைத்தல் அப்படின்றது. சிலம்பு அப்படின்றது மலையை குறிக்கும். அதே நேரத்துல ஒளியை குறிக்கும். ஒரு அணிகலனை குறிக்கும். இப்படி நெறைய எடுத்துக்காட்டுகள் நாம அடையாளப்படுத்தலாம். சிலை அப்படின்றது வில்லையும் குறிக்கும், மலையையும் குறிக்கும். சிறை அப்படின்றது இறகு அப்படின்னு நம்ம புத்தகங்கள்லயே படிச்சிருக்கோம். அது கடந்து காவல் சார்ந்த ஒரு வார்த்தையாகவும் இருக்கிறது. சரிங்களா? ஸோ இப்படி நமக்கு நெறைய எடுத்துக்காட்டுகள் குடுத்திருக்கிறாங்க. கொஞ்சம் நிதானமா என்னென்ன வார்த்தைக்கு அதற்குரிய எடுத்துக்காட்டுகள் என்னென்ன குடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நாம படிச்சுக்கணும். நெறைய வார்த்தைகள் புத்தகங்கள்ல இருக்கிறதே நமக்கு இங்க இருக்கு. சரியா? ஒரு எருமை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, பகடு அப்படின்ற வார்த்தையும் பார்த்திருப்போம். மேதி அப்படின்ற வார்த்தையும் பார்த்திருப்போம். எருமை, எருமை கடா அப்படின்னு அடையாளப்படுத்தி வச்சிருப்போம். ஆனா இந்த இடத்துல எருமைக்கு இந்த 2யுமே அடையாளப்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? ஒரு பாம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நெறைய அதற்குரிய வார்த்தைகள் இருக்கு. யானையை விவரிக்கக்கூடிய வார்த்தைகள் நெறைய இருக்கு. பிடி பார்க்கிறோம், களிறு பார்க்கிறோம், வேலம் பார்க்கிறோம் இல்லையா? வாரணம் அப்படின்னு பார்க்கிறோம். நெறைய வார்த்தைகள அடையாளப்படுத்தலாம். ஸோ அதே மாதிரி ஒப்பிட்டு பார்த்து வச்சுக்கணும். சில வார்த்தைகளுக்கு காரணம் இருக்கும். அந்த வார்த்தைய பிரிச்சு பார்த்தீங்கன்னா, அதற்குரிய அர்த்தம் தெரிஞ்சிரும். சரிங்களா? அப்படி வார்த்தைய பிரிச்சு பார்த்து, என்ன காரணத்துக்காண்டி இந்த இடத்துல இந்த வார்த்தைகள் குறிப்பா நமக்கு குடுத்திருக்கிறாங்க அப்படின்றதையும் கொஞ்சம் அடையாளப்படுத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? தமிழ பொறுத்தமட்டுக்கும் அந்த ஒரு விஷயம் தான். ஒரு வார்த்தை ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் உண்டு அப்படிங்கிற மாதிரி, ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல்வேறு விதமான அர்த்தங்கள் உண்டு. செய்யுள் அடிப்படையில பார்க்கும்போது ஒரு வார்த்தை ஒரு இடத்துல இடம்பெறுது அப்படின்னா, அந்த செய்யுள பொறுத்து அதற்குரிய அர்த்தமே மாறும். சரிங்களா? ஸோ அதனால அந்த கண்ணோட்டத்துல இந்த பகுதிய படிச்சு வச்சுக்கணும். பொதுவான ஒரு கண்ணோட்டத்துல இந்த வார்த்தை அதற்கு நேரடி அர்த்தம் இது அப்படின்னு நமக்கு ஆப்ஷன்ல நிச்சயமா இருக்க போறது கிடையாது. அதனால புத்தகம் சார்ந்து ஒரு செய்யுள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அத எழுதின அந்த படைப்பாளி என்ன கண்ணோட்டத்துல அத எழுதியிருப்பாங்க, என்ன அர்த்தத்துல அது அந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்றது தான் நமக்கு இங்க இருக்குது. அதனால அந்த கண்ணோட்டத்திலே இத நாம படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? மனப்பாடம் பண்றதுக்கு நெறைய விஷயங்கள் ஒண்ணும் இந்த இடத்துல இல்ல. சரிங்களா? நிதானமா ஒரு 2, 3 தடவ வாசிச்சு விட்டாலே இந்த பகுதி எல்லாமே நமக்கு ரொம்ப சுலபமா
மனசுல பதிஞ்சிரும். தொடர் பயிற்சி அப்படின்றது இது சார்ந்த கேள்விகள் நமக்கு வரும்பொழுது, அதற்குரிய மதிப்பெண்களை இழக்க முடியாத ஒரு சரியான பாதையில நம்மள வழிநடத்தும் அப்படின்றது தான். அந்த வகையில ஒரு புரிதலின் அடிப்படையில இந்த பயிற்சி பகுதி முழுவதையும் வாசிச்சிடணும். அது சார்ந்த வார்த்தைகளையும் நாம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றது தான். சரிங்களா? நல்ல தலைப்புல அடுத்த காணொளியில சந்திக்கலாம். நன்றி.